புகழ் அனைத்தும் உலகை படைத்த இறைவன் ஒருவனைக்கு உரித்தாகட்டும். நம்மிடையே சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். அவையோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கிறேன். நீ வாங்கியிருக்க பட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது பின்னாடி என்ன இருக்குது? என்னமா இருக்குது? எழுத்துக்கள் இருக்கின்றதா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே உட்கார்ந்து நம்முடைய பெற்றோர்கள் அவருடைய வியர்வையும் ரத்தமும் பின்னால் சிந்தப்பட்டிருக்கின்றது. மை சிந்தாத பேனாவும் வேர்வை சிந்தாத மனிதனும் உலகத்தில் வாழ்வதே இருக்கிறார். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்காம பாருங்க. அவனை படிச்சுட்டாங்களா? கண்டிப்பாக என்னுடைய தாயை படிக்கிறது ஒரு கை நாட்டு. ஆனால் எங்களையெல்லாம் படிக்க வைக்கிறார்கள். என்ன ஆனாலும் தெரியுது. அது போன்று உங்களை படிக்க வைத்து என்ன செய்ய போறீங்க? கல்யாணம் பண்ணி போயிட போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? பட்டதாரிகளை பேர் என்ன செய்ய போறீங்க? என்னமா செய்ய போறீங்க? பட்டம் வாங்கியாச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, பிஸ்மில்லா நம்ம போய் கம்முன்னு போக போறீங்களா? இதெல்லாம் செய்ய போறீங்களா? பண்ண போறீங்க? என்னமா பண்ண போறீங்க? பத்திரா டிவி படிக்க போறோம், இல்லை சார் பத்திரா பண்ண போறோம், என்ன பண்ண போறீங்க? ஒரே ஒரு விஷயம், படித்து பட்டம் வாங்கிவிட்டு திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை பெற்றுக் கொண்டு இருப்பது என்பதை உங்களுடைய பெற்றோர்கள் கொடுத்துவிடாதீர்கள். தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், ஏமாற்றம் அடைவார்கள். கல்யாணம் செய்துட்டு அம்மா குழந்தையை பார்க்கணும் சொல்வது என்பது ஏற்புடையதாக இருக்குமா? ஏற்புடையதாக இருக்குமா? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் நிற்பவர் யார் நிற்பா? யார் நிற்பா? உழைத்தவன் தான் நிற்பான். நேரு தெரியுங்களா? அவர் லண்டனில் படிக்கும்போது எல்லா வாசப்படியும் காமிக்கும் அவருக்கு கூட்டு போகிறதுக்கு. அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாட்டுக்கு இருக்க தெரியுமா? சிறைச்சாலைக்கு இருக்கார். பாலும் பழமும் சாப்பிட்டு பிரிட்டிஷ்காரங்க நீங்க சொல்றீங்க ஊதி இருந்தா வாழ்க்கை. அதே மாதிரி காந்தி பாரிஸ்டர் பட்டம் சம்பாதிச்சு ஜாலியா என்ன பண்ணிடலாம், சூப்பரா போயிடலாம். பண்ணாங்களா? 2 பேரும் பண்ணாங்களா? யார் இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன்? யாருமா? நீ இல்லையா? யார்? காந்தி. காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன். காந்தி ஏன் சொல்ல போறாரு? ஏமா சொல்ல போறாரு? ஜாலியா வேர்வே வராம சாப்பிட்டுட்டு கூட்ட தூக்கிட்டு இடியாப்பம் காலையில மத்தியானமான பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருந்தா வந்துருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் நேற்று தான் பார்த்தேன் சென்னையில். அவர் கேட்டார், என்ன நீ அடிக்கடி கட்டுரை எழுதுறியப்பா, நீ உண்மையான இஸ்லாமியர்பான்னு கேட்டார். ஏன் சார் டவுட்டான்னு கேட்டா? இல்லை நீங்கள் தான் மதம் மாறி வந்துட்டீங்கன்னு கேட்டார். இல்லை சார் எங்கள் தாத்தா பேர் தெரியும், ஃபோட்டோலாம் வீட்டில் இருந்து பார்த்துருக்கேன்னு சொன்னான். ஏன் சார்னு கேட்டான். இல்லைப்பா இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் நேட்டோவை பற்றி எழுத, திரிசாவதி பற்றி எழுதுனாரு. அப்போ இஸ்லாமியர்கள் அறிவில்லாமல் இருக்குமான்னு அவரை கேட்டேன். நான் சொன்னேன், நான் ஒரு விஷயம் தப்பா நினைக்க மாட்டேன்னு கேட்டேன். இதெல்லாம் நீ வரலாற்றை குறித்து கொடுங்க சொல்றேன்னு கேட்டார். ஒரு ஆச்சரியமா பார்த்தாரு. என்னன்னு கேட்டார், இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை தீர்மானித்தவர்கள் 3 பேர் இஸ்லாமியர்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து வரலாற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படின்னு கேட்டாரு. 1946 கேபினட் மிஷன் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை புரிகின்றது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் தீர்மானிக்கிறார்கள். ஓகேவா? சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அரசியலமைப்பு ஏற்படுத்த நோக்கத்துக்காக வராங்க. அப்போ பார்த்தா 1942 வெள்ளையனே வெளியே இயக்கம் நாடு முழுக்க ரொம்ப பயங்கர விரோதமாக இருக்குது. எந்த காங்கிரஸ் வெளியே கிடையாது, இதெல்லாம் ஜெயிலிருக்காங்க. நேரு, காந்தி, காமராஜ் எல்லாமே இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் இளம் தலை யாத்திரமா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய ஐஐடி உருவாக்கி பிதாமகர் இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ 3 பேரை பேசணும். இன்னும் காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கம் யார் போறா? யாரும் போவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போறாரு. அவர் யாரு? அவர் ஒரு இஸ்லாமியர் போறாரு. செகண்ட் சமஸ்தானங்களை கூப்பிட்டு பேசணும். யார் போறாங்க? சமஸ்தானங்கள் சர்தார் போறாங்க. பீகாருடைய நவாப் போறாரு. அடுத்தது பாகிஸ்தான் யார் கேட்டா? யாரா பாகிஸ்தான் வெளிநாடு கேட்டாங்க? யார் கேட்டாங்க? முகமது ஜின்னா. அவர் கஷ்டமான தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அவர் கேட்கிறாரு. 3